வணக்கம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் எஸ்சியா. இந்த மாதிரி வெயிட்லெஸ் ரொம்ப உடம்பு வெயிட் இருந்தனால எனக்கு இடுப்பு வலி, கால் வலி, கெண்டங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் ரொம்ப நிறையா ஆஸ்பத்திரியில் போய் மெடிசன் ஊசியெல்லாம் போட்டேன். ஒன்றும் அது வேலைக்கு ஆகலை. ரெண்டாவது டாக்டர் அணுகணும், எப்படி அணுகணும்னு சொல்லி கேள்விப்பட்ட இந்த மாதிரி பாலா சார் இங்கே இந்த ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் என்ன, உங்களுக்கு அறுவை சிகிச்சை பற்றி என்ன விவரம் ஏது, உங்கள் வெயிட் லாஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லி நீங்கள் ஆப்ரேஷனை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லவும் நான் இங்கே வந்தேன். வந்து எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சது, நல்லபடியாக இருக்கிறேன். எனக்கு தண்ணி இவ்வளோ எம்எல் சாப்பிடணுன்னாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இளநீர், மோர் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி குட்டு எடுத்துக்கணும், அந்த குட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அதைப்படி வந்து எடுத்து சாப்பிட்டு என் உடம்ப லீன் ஆக்கிட்டு என் உடம்பு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோடான கோடி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் பாலா சார். இந்த மாதிரி நான் 120 கிலோ இருந்தேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட முடியாது. அதனால் இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு அடுத்தவங்க மாதிரி நம்மளும் இதாக இருக்கணும், சிம்மாக இருக்கணும், நம்ம வெயிட் லாஸ் போட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், டான்ஸ் ஆடணும், நம்மளும் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும். குனிய நிமிர இதெல்லாம் ரொம்ப முடியாதனால எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தேன். இதை பண்ணியே ஆகணும், நம்மளும் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கணும். வெயிட் லாஸ் இவ்வளோ வெயிட்டு போட்டோம், அடுத்தவங்க சொல்லுவாங்க இவ்வளோ குண்டாக இருக்கிறிய, இவ்வளோ இதாக இருக்கேன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கலை. சரி, நம்மளுக்கு உடம்பு விழுந்துருச்சு இருக்கிறோம், நம்மளே கண்டினியூ பண்ணி இதை குறைச்சிக்கணும். நல்லபடியாக சிம்மாக ட்ரெஸ் போடணும், சிம்மாக இருக்கணும், நம்ம டயட்டில் இருந்து இது பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்றேன்.